திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு எழுந்து திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்தக்கூடிய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களையும் வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, பெரிய புராணம் பாடல்களை பாடக்கூடிய ஐயா சாம்பசிவ ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக 12 திருமுறைகளுடைய அருளாளர்களுடைய துதிகளையும் பாடி திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும், அடியேன் இன்றைக்கு 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதியை பாடுகிறேன். அதற்கு பிறகு திருப்பள்ளி எழுச்சி அடியார் பெருமக்கள் முடிவு செய்யட்டும். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலோர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. 12 திருமுறை அருளார்கள் போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதபூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருபாலி அமுதர் மருவு புருடோத்தமர் தேசிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரைக்கால் அம்மையார் ஒரு கால காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாடர் உன் கபிலர் பரணர் மெய் உணர் இளம் பெருமானோடு ஓங்கு அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி. ஆடூர் சு கணபதியா பிள்ளை அவர்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருப்பள்ளி எழுச்சி ஐயா ராஜா ஐயா வாங்க. பரமேஷ் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க படிக்கிறாங்க ஐயா. சிவாய நம ஐயா. புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் திருப்பெய்தவோ மலரவனாசை
ஆசைப்படவும் நின்னலந்தமே கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையில பன்னிரு திருமுறை முற்றோதலில இன்றைக்கு 121வது நாளாக 131வது நாள் இன்னைக்கு ஆக்சுவலாம். சரி, வாழ்க. அதுல 3ஆம் திருமுறையிலே 108வது பதிகம் திரு ஆலவாய். அதுல 4 அடி மேல் வைப்பு என்று பழம் பஞ்சுரம் பகற்பண் 8 நாழிகை 22:24 மணி 2:24 3:36 வரையிலே சங்கராபரணம் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த பாண்டி நாட்டிய முதல் தலமாக திருநெல்வேலிக்கும் திருச்சிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில இருக்கிற மதுரை ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துல இருக்கிறது தலம் என்று சொல்லுவார்கள். இங்கே இருக்கிற சாமி சொக்கநாத பெருமானும், அம்பாள் அங்கையற்கண்ணியும், அதை சுந்தரேச மீனாட்சின்னு சொல்லுவாங்க. சரி, வாழ்க. இதுல இதற்கான பெரிய புராண பாடல் 739. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்குகிறாங்க. சிவாய நம. வேத வேள்வி என்று தொடங்கும் பதிகத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையன் 739 திருநாவுக்கரசு புராண நாயனார் புராணத்திலே. சிற்றம்பலம். திருஞான சம்பந்தனுடைய இடம் சுட்டிங்க. நன்றிங்க. சிவாய நம. காணிடை ஆடுவாரை காட்டுமா உரி முன் பாடி தேனலர் கொன்றையார் தம் திருவுளம் நோக்கி பின்னும் ஊனங்கில் வேத வேள்வி என்று எடுத்து துறையின் மாலை மானம் இல் அமணர் தம்மை வாதில் வென்று அளிக்க பாடி. திருச்சிற்றம்பலம். அதாவது சமணர்கள் ஞான சம்பந்த பெருமானை வாதுக்கு அழைத்த போது அவர், சரி நான் ஞானப்பால் உண்ட, நான் அவர்களை வென்றுடுறேன் அப்படின்னு அரண்மனைக்கு வராமல் நேரே திரு ஆலவாய் பெருமானிடத்திலே போய் பெருமானிடத்திலே உன்னுடைய திருவுளம் பற்றி அடியேன் இந்த வாதிலே வெல்ல அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானுடைய அருளை வேண்டி ஞாலம் என் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்ற சொல்லை மகுடமாக வைத்து ஒரு பாடல் அந்த சொல் வரா மாதிரி மகுடமாக வைத்து பெருமானுடைய திருவுளத்து வேண்டுகிறார், விண்ணப்பம் செய்கிற மாதிரி அமைந்த பாடல். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞாலனின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. உன்னுடைய புகழ் இங்கே நிலை பெற வேண்டும். ஞான சம்பந்தர் வந்தார், ஞான சம்பந்தர் சமணர்களை வென்றார் என்று என்னுடைய புகழுக்காக அல்ல, உன்னுடைய புகழ் வெல்ல வேண்டும், அதற்காக திருவுளம் செலுத்த வேண்டும் என்று பெருமானை வேண்டி ஞாலம் என் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் ஆதியே என்று புகழை பெருமானுக்கு தந்து அதற்கான பணியை நாம் செய்தல் என்ற வகையிலே அமைந்த பாடல். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை. வாழ்க வாழ்க வாழ்க.
வைதிகத்தின் வழி ஒழுக. 2வது பாட்டு. உமா அம்மா வாங்க, உமா அம்மா. வைதிகத்தின் வழி ஒழுங்காத அக்கா வைகதத்தின் வழி ஒழுங்காத அக்கைதவம் உடைக்கார் அமன் தேரரை எய்திவாது செய்ய திருவுள்ளமே மைத்திகள் தருமாமணி கண்டனே நாணம் நீன் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாய் உரையும் என் ஆதியே நாணம் நின் புகழே மிக வேண்டும் என் தென் ஆளவாய் உரையும் என் ஆதியே. இங்கே சொல்லப்படுகிற வைதிகம் என்பது தமிழகத்துக்கான தென் வைதிகம். வடநாட்டு வைதிகம் வேற, தமிழ்நாட்டு வைதிகம் வேற. அந்த வைதிகத்தின் ஒழுகாத இவர்கள் வடநாட்டிலே இருந்து சமணர்கள் இங்கே வந்தார்கள், இங்கே வைத வைதிகத்தை ஒழுக வேண்டும். அதற்கு மாறாக அவர்கள் வடநாட்டு வழியிலே நின்று செய்தார்கள். அதனால் என்னச்சு, அறத்தையே பிடித்து கொண்டு கடவுளையே மறந்தார்கள். அந்த வகையில அவர்கள் வாதுக்கு அழைக்கிறார்கள். அந்த வாதிலே நாம் வெல்ல வேண்டுமானால் உன்னுடைய புகழ் நிலை பெற வேண்டும், அதற்கு உன்னுடைய திருவுள்ளம் பற்றுகிறேன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மறை வழக்கில்லாத மாபாவிகள். அடுத்து கிரண் தர்ஷன் 3, 4 2 படிங்க. பரிதிமாக்கலைஞனும் கண்ணுக்கு இனியானும். நாலாவது பாட்டு ஐயா, 4வது பாட்டு கிரண் பாடுறேன், 5வது பாட்டு தர்ஷன் நான் பாடுறேன் ஐயா. சரி, அப்ப 3வது பாட்டு யார் பாடுறது? பாட்டி பாடுறா. தாத்தா இருக்காரா? 3வது பாட்டு தாத்தா பாடுறது. படிங்க. திருச்சிற்றம்பலம். பரவழை கமிழாதமா பாவிகள் பரவழக்கமில்லாதமா. ஐயா ஆமா ஐயா, நமச்சிவாய் ஐயா. வெளிச்சு விடுப்பா, வெளிச்சு விடு. மாறை வழக்கமில்லாதமா பாவிகள் பரிதலை கையார் பாயோடு பார்களை முறியவாது செய்ய திருவுலமே மறிவுலாம் கையின் மாமழு வளனே ஞாலனின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம்மாதியே. ஐயா, நன்றி ஐயா. இதுல இந்த ஞாலம் என் புகழே மிக வேண்டும் என்ற தென் ஆலவாய் உரையும் எம் ஆதி என்று பெருமானுடைய புகழுக்காக பாடியவர். பெருமான் புகழ் எப்படி பாடுகிறார்? முதல் பாடிலே பாதிமாதுடன் ஆகிய பரணின்னு சொன்னார். 2வது பாட்டுல மைதிகள் மாமணி கண்டனை என்று நீலகண்ட பெருமான் வைத்தார். இந்த பாடலே மறியுலாம் கையின் மாமழுவாளன் என்று அந்த மாமழுவாகி நம்முடைய ஆணவத்தை அழிப்பதற்கான செய்கையாக சொன்னார். 4வது பாட்டு யார் பாடுறது? 4வது பாட்டு ஐயா, நான் பாடுறேங்க ஐயா. நான் தானே உன் பேர் சொன்னேன், நான் தானே, எனக்கு எப்படி தெரியும்? இங்க ஐயா 4வது பாட்டு வந்து கிரண் பாடுறேங்க ஐயா. 5வது வந்து தர்ஷன் பாடுறாங்க ஐயா. பரிதிமார் கலைஞர் பாடுறாரு, அப்புறம் கண்ணுக்கினியான் பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். அறுத்த அங்கம் 6 ஆயின நீர்மையை கருத்த வாழமன் கையர்கள் தம்மோடு செருத்த வாது செய்திரு உள்ளமே முறித்த வால்மதி கண்ணீர் முதல்வேனே நாயலனின் புகசே மிக வென்றும் தேன் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
முறித்த வான்மதி கன்னி முதல்வனே என்று பெருமானை இங்க சந்திரசேகரனாக காட்டுகிறார். அடுத்து அந்த நாளர் கண்ணுக்கினியான் தர்ஷன் நம சிவாயா. திருச்சிற்றம்பலம். அந்த நாளற் புரியும் மறுமறை சிந்தை செய்ய அருகர் தீரங்களை சிந்த வாதிசை திருபுலமே வெந்த நீரது அணியும் விகதனின் ஞால நின் புகழ் ஏமிக வேண்டும் தேன் ஆளவாய் உரையும் மேம் ஆதியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. குடலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவன. குழந்தையோட மழலை சொல்ல கேட்டாலே சந்தோஷம். அப்ப பிள்ளைகளை கேட்டா அது பேர பிள்ளைகளை கேட்டா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, டபுளா இருக்குல்ல. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வேட்டு வேள்வி செய்யும் 6வது பாட்டு யாரியா? பாலசுந்தரையா படிச்சிருக்கீங்க. பாலசுந்தரையா தாத்தா படிங்க ஐயா. இருக்காங்களா? இருக்கிறாரு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. வேட்டு வேள்வி செய்யும் பொருளை நீ மூட்டு சிந்தை முருட்டு அமன் குண்டரை ஓட்டி வாது செய்ய திருபுலமே காட்டில் ஆணை உரித்த எம் கல்வனி ஞால நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் எம் ஆதியே ஞால நின் புகழே மிக வேண்டும் தென்னாளவாயில் உரையும் எம் ஆதியே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. காட்டில் ஆணை உரித்த எம் கல்வன் என்று ஆணை உரித்த பிரானை பற்றிய புகழை பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடலது ஒம்பும் அருமறை சாம்பசிவையா வாங்க. சாம்பசிவையா. நன்றிங்க. சிற்றம்பலம். 7வது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். அலலது ஓம்பும் அருமறையோர் திறம் விழல் அது என்னும் அருகர்திர தீரம் கலல்வாது செய்ய திருவுள்ளமே தலை இலங்கு திரு உரு செய்வனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் எம்மாதியே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் எம்மாதியே. நன்றிங்க. தழல் இலங்கு திருவுரு செய்வனே. நான் அந்த ஞான சம்பந்த பெருமான் அந்த தழலாலே வெல்லுவேன் என்று பாண்டியத்துல போய் மந்திர தழலாலே வெல்லுவேன்னு சொல்லிட்டு போய் பொதித்தழலை வச்சாங்க. அதுதான் இந்த வாதுக்கே காரணம். ஆனால் உண்மையான தழல இருக்கிறவன் யாரு? சிவபெருமான் தான். அந்த தழல் ஒரு சைவனுடைய திருவுள்ளம் இருந்தால் வாதிலே எளிதாக வெல்லலாம். அதன் மூலம் அவனுடைய புகழ் சிறக்க வேண்டும் என்று நினைத்து பெருமானுடைய திருவுள்ளத்தை விண்ணப்பிக்கிறார். வாழ்க வாழ்க. நேற்று மேனியர் ஆயினர் மேலூர் பட்டம்மாள் வாங்க. 8வது பாட்டு. நேற்று மேனியர் ஆயினர் மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லாமனரை தேற்றுவாது செய்ய திருவுள்ளமே ஆற்றவார் அரக்கற்கு அருளினாய் ஞாலனின் புகழே
மிக வேண்டுதென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே ஞாலனின் புகழே வேண்டுதென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. சிவாய நம. ஆற்றல் மிக்க அரக்கன் என்ன பண்ண, ஆணவத்தாலே கைலை மலை அசைத்து பார்த்தான். அப்போது அவனை சிறுவிரலாலே ஊன்றி அவன் ஆணவத்தை அடக்கிய போது அவனுக்கு என்ன பண்ணாரு, அவனுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று வாழும் நாளும் கொடுத்தார். அப்படி கொடுத்த அந்த பெருமானுடைய திருவுளத்தினாலே யான் தமிழர்களை வாதிலே வெல்ல வேண்டும். வாழ்க வாழ்க. நீலமேனி அமணத்திறத்து என்று அடியேன் படிக்கிறேன். படிங்க படிங்க. நீலமேனி அமணர் திறத்து நின் சீலம் வாது செய்ய திருவுள்ளமே மாலும் நான் முகனும் காண்பறியதோ கோலம் மேனி அது ஆகிய குன்றமே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் என் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே. மாலும் அன்பனும் காண்பியதோர் கோலமேனியதாகிய குன்றமே என்பது கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட என்றா என்று அப்படி வியந்தடல் வெளிப்பட்ட பெருமான் தான் அங்கே அண்ணாமலை இருக்கிறான். அவனை கோலமேனியது தாங்கிய குன்றமே என்று அண்ணாமலையானை நினைவுபடுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அன்று அன்று முப்புறம் செற்ற அழகன். பரமேஸ்வரமா படி. 10வது. சிவாய நம ஐயா. அன்று முப்புறம் செற்ற அழகனில் துன்று பொன்கழல் பேணாருகரை தென்றவாது செய்ய திருவுள்ளமே கன்று சாக்கியர் காணா தலைவனே ஞாலம் நின் புகழ மிக வேண்டும் தென்னால வாயில் உறையும் எம் ஆதியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கன்று சாக்கியர் என்பது சமண புத்தர்களை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் எல்லாம் காணாத பெருமை, ஏன்னா அவங்கள அறத்தை மட்டுமே தேடினார்கள், கடவுளை காணவில்லை அவர்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கடைசி பாட்டு கூடல் ஆலவாய். படிக்கிறையா அடியேன் படிக்கிறையா. கூடல்வாய் கோனை விடை கொண்டு பாடல் மேனி அமரரை வாட்டிட மாட காழி சம்பந்தன் மதித்த இப்பாடல் வல்லார் பாக்கியவாளரே இப்பாடல் வல்லவர் பாக்கியவாளரே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. ஞானப்பால் உண்ட என்னாலே ஆணர்களை வெல்ல முடியும் என்ற ஆணவத்தோடு அரண்மனைக்கு போகாமல் அளவாய் பெருமானிடத்திலே போய் பாடல் பாடிய இந்த ஞான சம்பந்தன் அளவாய் பெருமானை மதித்து சொன்ன இந்த பாடலை சொல்ல வல்வர்கள் உண்மையிலே பாக்கியவாளர்கள் என்று பதிக பலன் பாடியிருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 109வது பதிகம். இதுல திரு ஆலவாய், திரு ஆனைக்கா, திரு மகேந்திரம், திருவாரூர் என்று 4 தலங்களை ஒன்றாக இணைத்து அது கூடற்சதுக்கம் என்ற நான்மாடக் கூடலை ஆகிய அண்ணாமலை ஆலவாய் பெருமானிடத்துல நான்மாடக் கூடற் சதுக்கமாக 4 தலங்களை இணைத்திருக்கிறார். கைலாயம், ஆனைக்கா, மகேந்திரம், திருவரு. அந்த 4 தலத்தையும் ஒரே எல்லா பாட்டிலையும் இணைத்து அமைந்திருக்க மாதிரி கூடற்சதுக்கிற தலைப்பிலே அமைந்த பாடல். பண் பழம் பஞ்சுரம், பகற்பண் 8, நாழிகை 22, 24, பண் காலம் 2:24 3:36 வரைக்கும் சங்கராபரண ராகத்திலே பாடக்கூடியது. இங்கே திருவாலவாய்ப்பாயிலே பாடப்பட்டதுனால இந்த பெருமான் சொக்கநாதராகவும் அங்கையற்கண்டியாகவும் திகழ்கிறார்கள். இன்று அவர்கள் சுந்தரேசனாகவும் மீனாட்சியாக இருக்கிறார்கள். வாழ்க வாழ்க. இதற்கான திருஞான சம்பந்தருடைய பாடல் 746.
346 ஐயா. ஐயா 346 பாருங்க. 346 இல்லையா? சரி, நம்பர் தான் மகன். இல்ல, நாரணன் நான்முகன். சரிங்க, நன்றிங்க. 840 அங்க அங்க திருவாலவாயில பண்ணது தானே. 846 தான் வரும். சரிங்க. திருச்சிற்றம்பலம். நான்முகன் காண. நன்றிங்க. நாரணன் நான்முகன் காணா உண்மை வெண்ணாவல் உண்மை மகேந்திரமும் சீரணி நீடும் திருக்கையிலை செல்வத் திருவாரூர் மேய பண்பும் ஆரணத்துட்பொருள் ஆயினாரை ஆணை காவின் கண் புகழ்ந்து பாடி காரணியும் புலில் சூழ்ந்த சண்பை ஏந்தலார் எல்லையில் இன்பமுற்றார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஆலவாய் பெருமானுடைய அந்த மதுரை மாநகரம் 4 வீதியாக அமைந்திருக்கும். கோயிலை சுத்தி 4 வீதிகளா அமைந்திருக்கும். கோயிலுக்கு உள்ள ஆடி வீதி இருப்பது, தெற்காடி வீதி, வடக்காடி வீதி, கிழக்காடி வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா சித்திரை வீதி, அதுக்கப்புறம் ஆவணி மூல வீதி, அதுக்கப்புறம் மாசி வீதி, ஒன்று அப்படியே 4 அமைஞ்சிருக்கும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு. அதனால அதுக்கு நான்மாடக்குடல்னு பேரு. வெறும் திசையை மட்டும் சொல்லி திசை தேவர்களை வழிபடுவதற்காக இல்ல, ஆலவாய் பெருமான் அங்குகிற பெருமானை வணங்குவதற்காக. அதனாலே வெறும் 4 திசைகள் என்று 4 திசைகளை நினைக்காமல் இங்கே கூடற்சதுக்கம் என்று சொல்லி 4 தலங்களை வணங்கலாம் என்று ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்தார்? அந்த கூடற்சதுக்கத்திலே திரு கைலாயம், திரு ஆனைக்கா, திரு மகேந்திரம், திருவாரூர் என்ற 4 தலங்களை தேர்ந்தெடுத்து அந்த 4 திசைகளுக்கு நடுவிலே அந்த 4 பெருமானுக்கு நடுவிலே அவர் இருக்கிறார் என்று ஒரு திசையும் ஒரு தலமாக எண்ணி பாடி இருக்கிற பாடல். வாழ்க வாழ்க. அவருடைய ஞானசம்பந்தருடைய அந்த உயர்ந்த எண்ணம் என்ன, தலங்களாக பாவித்தல், வெறும் திசைகளாக பாவித்தல் மாதிரி தலங்களாக பாவித்த கூடற்சதுக்கத்தை நான்மாடக்குடலாக 4 தலங்களை ஒரே இடத்தில் வைத்து ஆலவாய் பெருமானையும் சேர்த்து வணங்கி அங்கே ஒரே நேரத்திலே 5 தலத்து பெருமானை வணங்குகிற புண்ணியம். அதனால இந்த பதிகத்தை படிச்சா 5 எழுத்து ஓத புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரே எல்லா பாடலும் 5 தலங்களுடைய பெயரும் குறிப்பிட்டிருக்கும். தலங்கள் பெயரை சொன்னால் மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் சொன்னற்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரம்னு குரு கிடைப்பாராம். யார் அந்த குருனா உண்மையிலேயே குரு பெருமான் தான். சொன்னது யாரு? மணிவாசகர். கூடல் இலங்கு குருமணி போற்றி. அந்த பெருமானே குருமணியாக வந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆலவாய் பெருமானை நடுவாக வைத்து சுத்தி 4 தலங்களுக்கு 4 திசைகளுக்கு 4 தலங்களை வைத்து பாடி பெருமான் குருவாக வந்து அருள் செய்ய வேண்டும். மறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை நமக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடிய பாடல். 5 தலங்களை ஒரே பாடலைத்தால் 5 எழுத்து ஓதிய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. மன்னது ஒண்டரி மலரோன் காண வெண்ணாவல் விரும்பு மகேந்திரரும் கண்ணது ஓங்கிய கையிலயரும் அண்ணல் ஆரூராதி ஆனைக்காவே. பெருமானை 5 முகங்களாக வைத்து அப்படி வழிபடுதல் என்று சொல்லுவார்கள். 5 தலங்கள் 5 முகமாக இருக்கிற என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு வந்து பாலையன். ஸ்ரீதேவ் ஐயா, ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் திருவடிகளும் வணங்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க வாங்க. வந்து மாலையனவர் காண்பரியா வெந்த வெண்ணீரணி மகேந்திரரும். சரிதான் சரிதான். 2வது பாட்டுதான். முதலாவது படிங்க. வந்து மாலையனவர் காண்பரியா வெந்த வெண்ணீரணி மகேந்திரரும் கந்தவார் சடையுடை ககிலையாரும் அந்த ஆரூராதி
ஆனை கவே அந்தன்னாருதி ஆனை கவே. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. கூடற் சதுக்கம் என்று அதை நான்மான கூடன் சொல்லி அந்த ஆலவாய் பெருமானை நடுவாக வைத்து 4 பக்கமும் 4 தலங்களை சொல்லி 5 தலங்களை ஐந்தெழுத்தோதும் விதமாக 5 பெருமானுடைய 5 முகங்களாக பாடுகிற பதிகம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. மாலையன் தேடிய மயந்திரர். பர்திமார் கலைஞர். சிவாயிரம். சிற்றம்பலம். மாலையன் தேடிய மாயந்திரரும் காலனை உயர் கையிலையாரும் வேலையதோங்குவை நாவலாரும் ஆலையூர் ஆதி ஆனை காவே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. அஞ்செழுத்தை ஓதுவதாக 5 தலங்கள் சொன்ன தம்பி அந்த காலங்கதான் நல்ல அருமையான மழலை குரல நமச்சிவாய் என்று சொல்லி 5 எழுத்தை நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவித்தையும், நமச்சிவாயவே நானவின்றெத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுங்க. பிள்ளைகள் நன்னெறியில ஒழுக வாய்ப்பாக. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கருடனை. நமசிவாய ஐயா. வாங்க கண்ணுக்கனியா. வாழ்க. தர்ஷன். திருச்சிற்றம்பலம். கருடனை ஏறு ஆரி ஆயனோர் காணார் வெறுள் வீடை ஏறிய மயோந்தீரரும் கருள் தரு கண்டட்டும் ஏம் கையிலை யாரும் அருளன் அருள் ஆதி ஆனை காவே. திருச்சிற்றம்பலம். நல்ல 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு சூரிய உதயமா பார்க்க இந்த காலத்துல இந்த பிள்ளைகள் காலைல 5 மணிக்கு இருந்து தேவாரம் பாடுறதுக்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு மதிசூதன் நான்முகன். சித்ரா அம்மாவாங்க. பயணத்துல இருக்கேங்கய்யா, மத்தவங்களை பாட சொல்லுங்க. நான் காதால கேளுங்க. பத்மாவதி அம்மா. சிவாய நமய்யா. படிக்கலாமா? படிக்குமா? சிவாய நமய்யா. மதுசூதனன் நான் முகன் வணங்க அறியார் மதியது சொல்லிய மகேந்திரரும் கதிர் முளை புல்கிய கையிலாயாரும் ஆதிய நாரூராதியானை காவே. ஆதிய நாரூராதி ஆனை காவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மதுசூதனாகிய திருமாலும் நான்முகனும் வணங்குவதற்கு அரியானாக இருக்கிற பெருமான் என்று சொல்லி பாடுகிறார். வாழ்க. அடுத்து 6வது பாட்டு நடராஜையா. வாங்க வாங்க. நன்றி நன்றி. சிவாயனமே வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். சக்கரம் வேண்டுமால் பிரம்மன் காணா மிக்கவர் கையிலை மகேந்திரரும் சக்கரம் வேண்டும் மால் பிரம்மன் காணா மிக்கவர் கையிலை மகேந்திரரும் தக்கனை தலையறி தழலுருவர் அக்கனியவராரூர் ஆனை காவே. தக்கனை தலையறி தழலுருவர் அக்கனியவராரூர் ஆனை காவே. நன்றிங்கய்யா. அக்கணி அவரவர் ஆனைக்காவே என்று கழுத்துல அக்கமாலையாகிய சிவமணி அணிந்திருக்கிற பெருமான் என்று சொல்லி நடராஜ ஐயா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு சிகாரம் மூலமா ஏற்படுத்தி கொடுத்துட்டு தனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றின்னு சொல்லி அந்த பணியுமாம் என்றும் பெருமை தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சார்கிற அந்த ஊழியை பெற்று இருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. ரொம்ப சந்தோஷம். 7வது பாட்டு
சங்கர் ஐயா அவங்க சங்கர். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு இறைவா போற்றி போற்றி. கண்ணனும் நான்முகன் காந்தரியார், வெண்ணாவல் விரும்பும் மயேந்திரன், கண்ணப்பர் கரும் செய்த கையிலுங்கள் அண்ணலாரூராதி ஆனக்காவே, அண்ணல் ஆரூராதி ஆனக்காவே. திருச்சிற்றம்பலம். அண்ணல் அரூரா சிவாய நமः. ஐயா சாமசிவையா. சிவாய நமः. கட்டாயம். நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா கடல் வண்ணன் தான் ஐயா. எனதுல இணையதளத்தை கட்டாயம் எழுதுங்க. சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். கடல் வண்ணன் நான்முகன் காண்பறியார், கடவரை அரக்கனை தலை நெறித்தார், விடமது உண்டயம் ஏந்திரரும் அடல் விடையாரோர் ஆதி ஆனை காவே, அடல் விடையாரோர் ஆதி ஆனை காவே. ஆக அடல் விடை ஆரூராதி ஆனைக்காவே என்று சொல்கிறார். அடுத்து 9வது பாடல் ஆதிமால் அயனவர். சித்ரா இருக்கீங்களா? ஐயா பாடி அடுத்தது. சிவா ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ஆதிமால் அயனவர் காண்பறியார், வேதங்கள் தூதி செய்யும் மயேந்திரரும், காதிலோர் உழையுடை கையிலை யாரும், ஆதி ஆரூர் எந்தை ஆனை காவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க சாமி. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு அறிவில் அமன் புத்தர். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். அறிவில் அமன் புத்தர் அறிவு கொள்ளேல், வெறியமான் கரத்து ஆரூர் மயேந்திரரும், மறிகடலோ நயன் பேடனத்தானும், அறிவரு கையிலையோன் ஆனைக்காவே, அறிவரு கையிலையோன் ஆனைக்காவே. வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு ஏனமா அயனவர். சதானந்தன் இருக்காருங்களா? சரி படிங்க சார். திருச்சிற்றம்பலம். அறியார் காணும் ஆர் கைலை நல்மயேந்திரரும், ஆன ஆரூர் ஆதி ஆனைக்காவை, ஞான சம்பந்தன் தமிழ் சொல்லுமே. திருச்சிற்றம்பலம். இது ஞான சம்பந்தன் தமிழ் சொல்லுமே என்று ஞான சம்பந்தன் தமிழாலே 5 தலங்களை ஒரே இடத்தில் காட்டி, பெருமானுடைய 5 எழுத்தை, பெருமானுடைய 5 முகங்களை, பெருமான் செய்கிற 5 தொழிலை குறிக்கும் என்றெல்லாம் சொல்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து திருப்பெரமபுரம் அந்த சீர்காழி என்ற தலத்திலே பாடிய ஈரடி
என்ற ஈரடி மேல் வைப்பு என்ற பாட்டு. அதுல பண் பழம் பஞ்சுரம் பகற்பெண் 8 நாழிகை 22 24 பண் வந்து மணி வந்து 2:24 இருந்து 3:36 சங்கராபரணத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய வடகரையிலே 14 தலமாக சீர்காழிக்கும் வைத்தீஸ்வரங்களுக்கு இடைப்பட்ட அந்த சீர்காழித்தலத்தை பிரம்மபுரம் என்ற பெயராலே 12 பேர்ல எல்லா பெயர்லையும் பாடியிருக்கார். அதுல பிரம்மபுரம் என்ற பெயரிலே பாடப்பட்ட பாடல். இதுல வந்து சாமி வந்து தோணியப்பர், அம்பாள் வந்து திருநெல்வேலி. இதற்கான பெரிய புராண பாடல் 276 நினைக்கிறேன். செந்தமிழ் விகற்ப மாலை. நன்றிங்கய்யா. நாள் மொழி மாற்றம் என்ற பாடலை 276வது பாடலாக சேக்கிழார் வருமானம் அறிவிக்கிறார். ஆமாங்கய்யா, 276 தான். திருச்சிற்றம்பலம். செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுள்களால் மொழி மாற்றும் வந்த சொல் சீர் மாலை மாற்றும் வழிமொழி எல்லா மடக்கு சந்தவியமாகம் ஏகபாதம் தமிழ் இருக்கு குரல் சாத்தி எந்தைக்கு எழுகூற்றிருக்கை ஈரடி வைப்பு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பலவேறு சந்த இசைகளிலே பெருமானுக்கு மூல இலக்கியமாக பாடினார் என்று அந்த வகையிலே இது ஈரடி வைப்பு என்ற தலைப்பிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வரமதே கொளா வரமதே செய்யும் புறமெரித்தவன் பிரமனப்புறத்து அரண் தன்னாமே பரவுவார்கள் சீர் விரவு நீள் புவியே என்று சொல்லி இது பிரமபுரத்திலே பாடியதாக இருந்தாலும் சீர்காழியினுடைய 12 பெயர்களையும் சொல்கிற மாதிரி ஒரு அந்த பெயருக்கும் ஒரு பாடல் என்று இந்த பதிகத்துல 12 பாட்டு பாடியிருக்கிறார். முதல் பாட்டு பிரமபுரம், 2வது வேணுபுரம். 2வது பாட்டு வேணுபுரத்தில் சதானந்தன் ஐயா வாங்க. சதானந்தன் ஐயா இருக்கீங்க? அகலமாட்டாரை ஓ சரி. சேனுலாமதில் வேணும் மண்ணுலூர் காண மன்றலார் வேணுன கூறத்தானும் கடல் பெறுகின்றார் தானி ஓத்தவரே தானுவின் கடல் பெணுகின்ற ஆணி ஒத்தவரே. திருச்சிற்றம்பலம். பிரமபுரம் வேணுபுரத்தை அடுத்து புகழி என்ற தலைப்பில் அமைந்த பாட்டு 3வது. தமிழரசி இருக்கீங்களா? வாங்க. தமிழரசி. போரூர் செண்பகவல்லி வாங்க. நான் கேக்குறேன் ஐயா. சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வாழ்க. நடராஜ ஐயா படிங்க. ஐயா சிவாய நம. ஐயா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஐயா சிவாய பட்டமல்லம்மா இருக்காங்க பாருங்க. உமா அம்மா வாங்க. உமா அம்மா இல்லைங்கய்யா. சாம்பசிவாய் நீங்க படிங்க. நன்றிங்கய்யா. அகல மார்த்தரை புகழும் நான் மறைக்கு இகலிலோர்கள் வாழ் புகழி மாநகர் அகல மார்த்தரை
புகழும் நான் மறைக்கு இகலிலோர்கள் வாழ் புகழி மாநகர் பகல் செய்வோனெதிர் சகல சேகரன் பகல் செய்வோனெதிர் சகல சேகரன் அகில நாயகனே. நன்றிங்க. பெருமானை சகலகலா வல்லவனாக பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. துங்கமாகரி பட்டம்மாள் வாங்க. துங்கமாகரி பங்கமாவடும் செங்கையானிகள் வெங்குருதிகள் அங்கனானடி தங்கையார் தொழ தங்குமோவினையே அங்கனானடி தங்கையார் தொழ தங்குமோவினையே. சிவாய் நம. பெருமானை தம்முடைய கையாலே தொழ வினை தங்காது என்று சொல்கிற அது வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து காணி ஒன்பொருள் 5வது லலிதாமா. சிவாய ஐயா. காணி ஒன்பொருள் கற்றவர் கீகை உடைமையோர் அவர் காதல் செய்யுநல் தோணி வன்புறத்து ஆணி என்பவர் தூமதியினாரே தோணி வன்புறத்து ஆணி என்பவர் தூமதியினாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. தோணிபுரத்து ஆணி என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. ஏந்தரா எதிர் 6வது பாட்டு. ஐயா இருக்காங்களா? சிவாய். பாலசுந்தரையா. ஐயா சிவாய். என்று அறாவது வாழ்ந்த நுண்ணிடை ஊந்தி ஊந்தன் ஊதியால் சேர்ந்த பங்கனன் பூந்தராய் தொழு மாந்தர் மேனிமேற் சேந்திராவினை பூந்தராய் தொழு மாந்தர் மேனி மேற் சேந்திராவினையே. திருச்சிற்றம்பலம் நம்மையா. பூந்தரா என்று தொழும் மாந்தர் மேல் வினை சேராது என்று சொல்ற பாடல். வாழ்க வாழ்க. சுரபுரத்தினை பரமேஸ்வரன். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க. சுரபுரத்தினை துயசை தாருகன் துஞ்ச வெஞ்சின காளியை தரும் சிரபரத்துளான் சிரபுரத்துளான் என்ன வல்லவர் சித்தி பெற்றவரே என் சிரபுரத்துளான் என்ன வல்லவர் சித்தி பெற்றவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிரபுரத்தவன்னு பெயர் சொன்னா அந்த சிரபுரத்தின் பெயரை சொன்னால் சித்தி பெறலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. உறவாகி அற்றவர்களுக்கு அடியேன் வாசிக்கிறேன். உறவுமாகி அற்றவர்களுக்கு மா நெறி எடுத்து உள்ளி குயிலங்கு சி புறவமானகர்க்கு இறைவனே என தெரகிலாவினையே உறவுமாகி அற்றவர்களுக்கு மாநிதி கொடுத்து நீள் புவி இலங்கு சீர் உறவமானகர்க்கு இறைவனே என தெரகிலாவினையே. புறவமானகற்கு இறைவன தரகலாவினையை என்று சொல்லி புறவம்னு சொன்ன வினை தெருதல் என்றால் துன்பம் செய்ய நம்மை தொடராது என்ற வகையில தெரகிலான தொடராதுன்ன மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பண்பு சேர் இலங்கை. அடியேன் படிக்கிறேன். அன்பு சேலங்கை நாதன்னல் மூடிகள் பத்தையும் கெட நெறித்தவன் சண்பையாதியை தொழுமாளர்களை சாதியே வினையே பண்பு சேர் இலங்கைக்கு நாதன்னல் மூடிகள் பத்தையும் கெட நெறித்தவன்
சண்பையாதியை தொழுபவர்களை சாதிய அபினை. திருச்சிற்றம்பலம். அப்ப சண்டையாதியை தொழுதால் வினை சாதியாது, வினை நம்மை துன்புறுத்தாது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. ஐயா நான் படிக்கிறேங்க. ஸ்ரீதேவையா அடுத்தது வருதுமா லைனா. ஸ்ரீதேவையா திருச்சிற்றம்பலம். ஆடியும் கையே கொண்ட மாலையன் அறிவுணாததோ வடிவு கொண்டவன் காழி மாநக கடவுள் நாமமே கற்றல் நற்றவமே. காழி மாநக கடவுள் நாமமே கற்றல் நற்றவமே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. எது நல்ல தபம்னு சொன்னா காழி மாநகருடைய கடவுளுடைய நாமத்தை கற்றல் தான் நல்ல தபம் என்று சொல்கிறார். அப்ப அந்த நாமம் எது? நமச்சிவாய் என்ற திருநாமம். வாழ்க வாழ்க. பிச்சை ஒன்றிலாம். பத்மாவதி அம்மாவா? சிவாய் நமய்யா. பிச்சை ஒன்றிலா சமணர் சாக்கிய பிச்ச தங்களை கரிசு அறுத்தவன் கொச்சை மாநகர்க்கு அன்பு செய்பவன் குணங்கள் கூறுமினே. கொச்சை மாநகர் அன்பு செய்பவர் குணங்கள் கூறுமினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கொச்சை மாநகர் என்ற அந்த சீர்காழி பெயர்களே 12 பேர். கொச்சை மாநகர் பெயரை சொல்லி பெருமானிடத்திலே அன்பு செய்தால் அவர்கள் குணங்கள் என்ன ஆகும்? நம்மிடத்திலே இருக்க அந்த உலகியல் நிலையிலே உள்ள குணங்கள் மாறிப்போய் அருளியல் நிலையிலே பெருமானுக்குரிய எண்குணங்கள் வந்து சேரும் என்ற வகையில அமைந்த பாடல். நமக்கு இருக்கிற குணம் 3, ஆனால் அது உலகியலுக்குரியது. ஆனால் பெருமானுக்குரிய குணம் எண்குணங்கள் அருளியலுக்குரியது. கொச்சை மாநகர் பெயரை சொல்லி அன்பு செய்தால் நாமும் அந்த எண்குணங்களை பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கழுமலத்தினுள் கடவுள் பாதமே. சங்கரையாவாங்க. சங்கர். விச்சை உண்டிலா சமணர் சாக்கிய. அடுத்த பாட்டியா? அடுத்த பாட்டுங்களா சார்? நன்றிங்க நன்றிங்க. கழுமலத்தினுட் கடவுள் பாதமே கருடு ஞான சம்பந்தம் தமிழ் முழுதும் வல்லவர் தின்பமே தரும் முக்கன் நிறையே முழுதும் வல்லவர் தின்பமே தரும் முக்கன் நிறையே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தருடைய இந்த தமிழிலே உள்ள முழுதும் உணர்வது என்பது சீர்காழிய 12 பெயர்களையும் உணர்வது. அந்த அப்படி உணர்வு அவர்களுக்கு அந்த முக்கண் இறைவன் என்ன பண்ணுவான்? இன்பத்தை தருவான் என்று சொல்கிற திரு கடைக்காப்பு பாடல் பதிகப்பலன். வாழ்க வாழ்க என்று சொல்லி மணி 6:15 எடுத்து இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி 3 பதிகம் படிச்சிட்டோம். இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லலாம். நாளை வாழ்க. பொன்னூசல். வாழப்பாடி சித்ரா. பொன்னூசல் படிக்கிறீங்களா? ஐயா படிக்கிறேங்க ஐயா. படிச்சுட்டோம்லங்க ஐயா. ரெண்டாவது பாட்டு. சரிங்க ஐயா. ஒரே ஐயா ரெண்டாவது பாடல் தானுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கிடை மருது பாடி குளமஞ்சை போன்றங்கன நடையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க சாமி.
அடுத்து வாழ்த்து. சதானந்தன் ஐயா வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே. வேதநெறி தவத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புளிய புனிதவாய் மலர்ந்தழுத செய்தவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினோடு ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் அத்துரும் கொள்மல வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்தது. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மையில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. மீண்டும் இரவு சந்திப்போம். நன்றிங்கய்யா. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியினுடைய ஐயா வழிநடத்திய ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி ஐயா சாம்பசிவம் ஐயா ராஜா ஐயா அவருடைய திருப்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அன்பர்கள் அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருஞான சம்பந்தர்